ஏதாவது ஒரு அடையாளத்தை காட்டுவாங்க. ஒரு அமைச்சராக இருந்தாலும் சரி, ஒரு முதலமைச்சராக இருந்தாலும் சரி, ஒரு சட்டமன்ற உறுப்பினராலும் தன்னுடைய பகுதியிலே தான் இருக்கின்ற காலத்தில் ஏதாவது ஒரு சாதனை செய்ய வேண்டும் என்று நினைப்பார்கள். அந்த நினைப்பு கூட இந்த அமைச்சருக்கு வரவில்லை என்பது தான் வேதனையாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இங்கே சொன்னாங்க அதிமுக ஆட்சி இருக்கும்போது கொரோனா காலத்தில் 2,20,000 டன் ஒரு நாளைக்கு, அதாவது மொத்தமாக அறவை செய்யப்பட்டது. திமுக ஆட்சியில் வெறும் 55,000 டன் கரும்பு தான் ஒரு வருடத்தில் அறவை செஞ்சுருக்குன்னா அப்புறம் அந்த ஆளை எப்படி லாபத்தில் ஓடும்? இதையெல்லாம் தரிய கவனம் செலுத்தலை. கரும்புக்கு நிறைய அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்று நாங்கள் திட்டமிட்டு செயல்படுத்தினோம். கரும்புக்கு பருத்தி விளைச்சலும் குறைஞ்சி போச்சு, அதையும் நாங்கள் டெவலப் பண்ணோம்னு சொல்லியெல்லாம் நாங்கள் முயற்சி பண்ணோம். ஆனால் இந்த அரசாங்கம் நிறைய யுத்தியில் கையாண்டோம். இன்றைக்கு இந்த வேளாண்மை துறை ஆராய்ச்சியிலிருந்து அங்கே இருக்கிற உயர் அதிகாரிகள் அவரெல்லாம் அழைச்சி அந்த ஆராய்ச்சி நிலையத்தில் எப்படி கரும்பு பயிரிட வேண்டும், கரும்பு பயிருக்கு என்னென்ன நோய்கள் தாக்கப்படுகின்றன, இதிலிருந்து எப்படி அந்த பயிரை காப்பாற்ற வேண்டும் என்பதெல்லாம் நாங்கள் ஒரு ஆராய்ச்சியை வச்சுட்டு இருந்தோம். ஆனால் அதுக்குள்ளேயே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு போச்சு. நான் தான் எவ்வளோ பிரச்சனையும் சந்திச்சுட்டு இருந்தோம். என்ன பண்ணுறது? ஒரு பக்கம் கட்சி ஆட்சியை காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை, ஒரு பக்கம் இயற்கை சீற்றத்தினால நமக்கு பெரிய இடையூறு. இதற்கு இடையிலையும் எங்களால் முடிந்த பணிகளை விவசாயிகளுக்கு செஞ்சோம். என்எல்சி நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயியுடைய நிலத்திற்கு தேவையான இழப்பீடை வேண்டும் என்று கேட்டுக்கிறீங்க. நான் உரிய முறையிலே மத்திய மாநில அரசு இதை பரிசீலித்து உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரண தொகை அதிகப்படுத்துவதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்து, அதோட நதிநீர் நமக்கு மேட்டுள்ள திறக்கின்ற நீர் இங்கே வரைக்கும் வந்து பாயுது. அப்படி நதிநீர் வருகின்ற பொழுது அந்த நீர் மாசடையுது. அப்போ அந்த நீரை தான் நம்ம குடிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம், அந்த நீரை தான் விவசாயத்துக்கு பயன்படுத்துகிறோம். ஆக அந்த மாசுபடக்கூடாது என்ற காரணத்திற்காக நான் முதலமைச்சர் இருந்த பொழுது ஒரு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு பாரத பிரதமர் அவரிடத்திலே வழங்கி, பாரத பிரதமர் அவர்களும் நான் சொன்னதை ஏற்றுக்கொண்டு அவர் அங்கே இருந்த ஜனாதிபதி உரையில் இடம்பெற செய்து நடந்தாய் வாழி காவிரி திட்டம் என்ற அற்புதமான திட்டத்தை மத்திய அரசு அறிவித்து நாடாளுமன்றத்தை கூட்டத்திலேயே இரு அவைகளினுடைய கூட்டுக்குழு அந்த கூட்டத்தில் மேதகு ஜனாதிபதி அவர்களுடைய உரையிலே ஜனாதிபதி அறிவித்தாங்க. நானும் பேசிக்கிட்டே இருந்தேன். 2 வருஷத்துக்கு முந்தி பேசும்போது கூட நீர்வளத்துறை அமைச்சர் இதையெல்லாம் கேட்குறது ஜெகஜம் எங்கே கொடுக்க போகிறாங்க, நாங்கள் இந்த வருஷம் கொடுத்துட்டாங்க. 11,500 கோடி மத்திய அரசு இதற்கு சாங்ஷன் பண்ணியிருக்குது. மாநில அரசு 40%, மத்திய அரசு 60%. நான் சென்ற உடனே அவரோட தொடர்பு கொண்டு நாங்கள் பேசணும். இது மாதிரி அறிவிக்கப்பட்டது நிலுவையில் இருக்கிறது, சட்டமன்றத்தில் கூட இப்படிப்பட்ட பதிலை திமுக அமைச்சர் சொல்கிறான்னு சொன்னோன்னே விடுவிச்சிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேட்டூர்லேருந்து இருக்கிற நகரம் மேட்டூர் நகரம், அதுக்கு பிறகு பவானி, குமராபாளையம், ஈரோடு, பள்ளிப்பாளையம், அப்படியே திருச்சி இப்படி வரும்போது நிறைய நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற அந்த கழிவு நீர் அங்கே ஒரு பேபி கிணல் அதில் சைடில் போட்டு செம்பு கட்டி சுத்தப்படுத்தி ஆற்றுல விடுறது. இது பவானி சாகர்லேருந்து பவானி வரை அதிலிருந்து நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற கழிவு நீர் நதியில் கலக்காமல் அதே மாதிரி பேபி கிணல் அமைச்சு அங்கே செம்பு கட்டி விடுறோம். அதே மாதிரி நொய்யல், அதே மாதிரி அமராவதி, இப்படி கிளை நதியிலிருந்து வருகின்ற நீர்லாம் கூட சுத்தப்படுத்தி அந்த நதியில் விட்டு கடைசியில் காவிரி ஆற்றில் வந்து அந்த நதி நீர்களெல்லாம் கலந்து நம்முடைய பகுதிக்கு வருது. ஆகவே பயிர்களும் செலுத்தி வர வேண்டும். அதே மாதிரி நாம் குடிக்கின்ற நீரும் சுகாதாரமான நீர் இருக்க வேண்டும், சுத்தமான நீராக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இப்போ இந்த திட்டத்திற்கு முதற்கட்டமாக 990 கோடி இப்போ பட்ஜெட்டில் நீர்வளத்துறையில் அறிவிச்சிட்டாங்க. ஆக இதையெல்லாம் நாங்கள் செய்த சாதனை. அது மட்டும் இல்லை, இன்றைக்கு கால்நடை பூங்கா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு உபதொழில் கால்நடை வளர்க்குறோம். எல்லாமே விவசாயி எல்லாம் பசு மாடு வளர்க்குறோம், எருமையெல்லாம் வளர்க்குறோம். அதை சிறப்பான முறையை வளர்த்து அதன் மூலமாக நமக்கு ஒரு உபரி வருமானம் வர வேண்டும் என்ற கருதி தான் அந்த திட்டத்தை நான் பார்த்தேன். நான் அமெரிக்கா போகும்போது பஃபலோ பால் பண்ணைன்னு ஒரு பால் பண்ணேன். போய் பார்த்தோம், அந்த ஒரு இடத்துல மட்டும் நாள் ஒன்றுக்கு 1,36,000 லிட்டர் பால் உற்பத்தி செஞ்சாங்க. அங்கே இருக்கிற பசுக்கள் எல்லாம் ஒரு நாளைக்கு 65 லிட்டர் பால் கொடுக்குது. ஒரு நாளைக்கு 65 லிட்டர் பால். அப்போ தான் நான் என்னென்னேன், இதே மாதிரி நம்முடைய விவசாயிகளுக்கு
இந்த கலப்பின பசுகளை உருவாக்கி ஆராய்ச்சி நிலையம்லாம் உருவாக்கி நம்ம விவசாயிகளுக்கு இலவசமாக கொடுக்கணும் அப்படின்னு கருதி தான் என்னுடைய சேலம் மாவட்டத்துக்கு அருகிலே இன்றைக்கு கால்நடைத்துறைக்கு சொந்தமான 1000 ஏக்கர் நிலத்தை எடுத்து பிரம்மாண்டமான ஒரு கால்நடை பூங்கா, இந்தியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா அதுதான். 1020 கோடி ரூபாயில் கட்டப்பட்டு முதற்கட்டமாக அந்த ஒரு பகுதியை நான் திறந்தேன். அது கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தை மட்டும் திறந்தேன். மற்ற ஆராய்ச்சிகள் எல்லாம், அதாவது கால்நடை ஆராய்ச்சி, அதாவது பசுக்கள் எல்லாம் ஆராய்ச்சி செய்கிறது, மீன் வள ஆராய்ச்சி, அதே போல் பன்றி ஆராய்ச்சி, கோழி ஆராய்ச்சி, ஆடு வளர்ப்பு ஆராய்ச்சி, இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அதன் மூலம் விவசாயிகள் கொடுக்குறது. இந்த ஆராய்ச்சியின் மூலமாக நம்ம உருவாக்கப்பட்ட அந்த பசுக்கள் நம்முடைய சீதோஷ்ண நிலைக்கு தக்கவாறு வாழும். அதில் ஒரு நாளைக்கு 40 லிட்டர் பால் கொடுக்கின்ற அளவிற்கு இந்த ஆராய்ச்சி நிலையத்தின் மூலமாக பசுக்களை உருவாக்கி நம்முடைய விவசாயி கொடுக்கலான் இருந்தோம். இன்னும் பூட்டி வச்சுட்டு இருக்கிறேன், இன்னும் திறக்கவே இல்லைங்க. 1000 கோடி கட்டுனது இன்னும் திறக்கவே இல்லை. நான் சட்டமன்றத்தில் பேசி போன வருஷம் ரிப்பன் மட்டும் கட் பண்ணி விட்டுட்டார். அதுக்கு உண்டான எந்த பணியும் செய்யலை, அப்படியே கிடப்பில் கிடக்குது. நிச்சயமாக உங்களுடைய ஆதரவோடு அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பிரம்மாண்டமான அந்த கால்நடை பூங்கா, இந்த கால்நடை பூங்கானா சாதாரணமாக இல்லை. நீங்கள்லாம் உங்களை எல்லாம் விவசாயிகள்லாம் கூட்டிகிட்டு போய் காட்ட போகிறோம். ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கின்ற விவசாயிகளையும் அங்கே அழைத்திட்டு போய் 100 விவசாயிகளை அழைத்து கொண்டு போய் ₹1 செலவு இல்லாமல் அதுக்கு பஸ்ஸு அழைச்சிட்டு போய் அங்கே தங்குறதுக்கு இடம், அங்கே பெரிய ஆடிட்டோரியம், அங்கே அந்த பசுக்களெல்லாம் எப்படி வளர்க்குறது, ஆடுகளை எப்படி வளர்ப்பது, மீன் எழுப்பது, கோழி எப்படி வளர்ப்பது, பன்றி எப்படி வளர்ப்பது, இதையெல்லாம் அந்த படமாக திரையிட்டு அதுக்கு என்னென்ன நோய் தாக்குது, பசுக்கு என்னென்ன நோய் வருது, அதோடைய அறிகுறி, அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது, இதையெல்லாம் தத்துரூபமாக படத்தின் வாயிலாக விவசாயிகளுக்கு கொடுத்து அனுபவ ரீதியாக நாங்கள் செயல்படுத்தலாம் என்று திட்டமிட்டு எல்லாமே செஞ்சு வச்சுருந்தேன்.